வெல்கம் டு ஐஎம்ஓ. ஐபிஎல் 19ஓட முதல் மேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச் தான் இந்த முதல் மேட்ச். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மேட்ச்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்சிபியோட பேட்டிங் பவரும் சரி, எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் பவரும் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு பேட்டிங் பவர். அதே மாதிரி ஆர்சிபி வந்து நடப்பு சாம்பியன். எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க மேல ரொம்ப ஹை. எஸ்ஆர்எச்ல பார்த்தீங்கன்னா ஃபேட் கமின்ஸ் இல்லாம இந்த வாட்டி இஷான் கிஷன் லீட் பண்றதுனால அதிலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுடைய பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட், கிளாசன் இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர பேட்டிங் பவரோட இருக்கிறதுனால ஒரு ஒரு நல்ல ஒரு மேட்சா இருக்கும்னு நினைச்சது. பட் ஆனா நீங்க இன்னைக்கு மேட்சை பார்த்தீங்கன்னா அது ஒன் சைடட் மேட்ச் மட்டும் தான் முடிஞ்சுச்சு. டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்த உடனே கண்டிப்பா ஒரு 250 டார்கெட் போகும், எஸ்ஆர்எச் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துச்சு. பட் ஓப்பனிங் ஒன்றும் பெருசா அபிஷேக் சர்மா வந்து அந்த T20 வேர்ல்ட் கப்ல எப்படி ஆடினாரோ அதே மாதிரி தான் இன்னும் கண்டினியூ ஆகுது. ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. டிராவிஸ் ஹெட்டும் வேர்ல்ட் கப்ல சரியா ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. அவருடைய ஃபார்மும் ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. ரெண்டு பேருமே ரொம்ப சொற்ப ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து இஷான் கிஷன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டனா லீட் பண்றாரு. ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆடினாருன்னே சொல்லுவோம். ஏன்னா அவரு அந்த இன்னிங்ஸ் ஆடாட்டி 200 வந்திருக்காது. 38 பாலுக்கு 80 அப்படின்றது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஸ்கோர். இன்கேஸ் ஒருவேளை அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் ஒரு நல்ல ஸ்கோர் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு 250க்கு மேல போயிருக்கும். அந்த அளவுக்கு விளையாடினாரு. அருண் கிஷனுக்கு ஓரளவு அன்கித் வர்மாவும் கிளாஸனும் சப்போர்ட் பண்ணதுனால 200 அப்படின்ற டார்கெட்டை எஸ்ஆர்எச் வந்து ஆர்சிபிக்கு நிர்ணயிச்சாங்க. பட் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம்ல வந்து 200ன்றது இப்போ இருக்கிற அவங்க பேட்டிங் பவருக்கு ஒரு த்ரெட்டா இல்ல. ஸோ ஏதாவது பவுலிங்ல ஓரளவு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி இன்னைக்கு வேற லெவல்ல ப்ளே பண்ணாங்க. ஃபில் சால்ட் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல இருந்தே லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல இருந்தே சரியான ஃபார்ம்ல இல்ல. பட் ஸ்டில் விராட் கோலி, இந்த விராட் கோலின்ற குதிரை எப்பவுமே ஓடிட்டு இருக்க போல அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பேட்டிங் இன்னைக்கு விளையாடினாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி படிக்கல் ஒரு வேற லெவல். படிக்கல் வந்து அவர் டொமஸ்டிக்ல இந்த லாஸ்ட் 2025ல இருந்து என்ன பண்றாரோ அதை விட சூப்பரா இங்க பண்ணான்னு சொல்லலாம். ஏன்னா விஜயா சராவா இருக்கட்டும், ரஞ்சி டிராஃபியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே 70 பிளஸ் ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவர் இன்னைக்கு சரியான பேட்டிங் விளையாடினாருன்னு சொல்லலாம். ஏன்னா 20 பிளஸ் பாலுக்கு ஒரு சூப்பர் 50 அடிச்சு நல்ல ஒரு பவர் பிளேல ஒரு நல்ல செட் பண்ணி கொடுத்தாரு. விராட் கோலி சொல்லவே தேவையில்ல. நீங்க லாஸ்ட் இயர் ரெக்கார்ட்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் இயர் 8 மேட்ச்ல 50 அடிச்சிருக்காரு. அந்த 8 மேட்சுமே வின். அதே மாதிரி இதை 9வதா சேர்த்திக்கலாம். ஏன்னா இன்னைக்கும் ஒரு அபாரமான 50. அந்த 50 அடிச்ச உடனே தெரிஞ்சு கண்டிப்பா ஆர்சிபி வின் பண்ண போறாங்கன்னு. வந்த ரஜத் பட்டிதர் வேற லெவல்ல பேட்டிங் பண்ணாரு. ஒரு குயிக் ஃபயர் பவர்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஆர்சிபி ரொம்ப ஈஸியா 16 ஓவருக்குள்ளவே சேஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஒன் சைடட் மேட்ச் மட்டும். 200 பிளஸ் போனா கூட ஒரு 200 பிளஸ் மேட்ச் மாதிரியே தெரியல. ரொம்ப ஒரு ஒன் சைடட் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க ஓவராலா டேக்அவேன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் உடைய ஓப்பனிங் அவங்க கண்டிப்பா ஃபார்முக்கு வந்தா மட்டும்தான் ஒரு 260 250 அடிச்சாதான் அவங்களால வின் பண்ண முடியுன்ற கண்டிஷனுக்கு தான் அவங்களோட பவுலிங் இருக்கு. பவுலிங்ல நீங்க ஆல்ரெடி அவங்களுடைய பவுலிங் லைனப் வந்து ரொம்ப பயங்கர த்ரெட்டா இல்ல. பேட் கமின்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இல்லாதனால இன்னும் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க வந்து எஸ்ஆர்எச் நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஒரு வின்னிங் ஸ்டேஜை போய் போனா அவங்க பவுலிங் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா மேட்சும் இஷான் கிஷன் ரெண்டு கிளாஸ்ல விளையாடிக்க முடியாது. ஸோ ஓப்பனிங்ல அவங்க எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு 250. ஏன்னா அவங்களுடைய பவுலிங் லைன் வச்சு பார்க்கும்போது 250யாவது அடிச்சாதான் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. நீங்க என்ன டஃபி வந்து இன்னைக்கு சரியான பவுலிங் போட்டார். ஏன்னா நம்ம டஃபி வந்து ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல T20 பவுலர்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா இந்தியன் கண்டிஷன்ல அவர் எவ்வளவு நல்லா பண்ணுவாருன்னு தெரியல. பட் இன்னைக்கு வந்து சூப்பரா போட்டார். 3 விக்கெட்ஸ். அதே மாதிரி ரூதர்ஃபோர்டு கொஞ்சம் ரன் கொடுத்தா கூட 3 விக்கெட் எடுத்தாரு. ஸோ நீங்க ஆர்சிபியோட பவுலிங்க சொல்லணும்னா ஒரு எஸ்டயல், ஒரு ஹேசல்வுட் இந்த மாதிரி லாஸ்ட் இயர் கப் வின் பண்ணி கொடுத்த 2 பேர் இல்லாம ஒரு பேட்டிங் பாரடைஸ் அப்படின்னு சொல்ற ஹைதராபாத் டீம் ஒரு 200 அப்படின்ற நிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா ஹெட்ஸ் அப் தான் சொல்லி ஆகணும். ஸோ ரொம்ப நல்லாவே போட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா அவங்களோட டீம் இன்னும் பவுலிங்ல ஸ்ட்ராங் ஆகும். பேட்டிங் சொல்லவே தேவையில்ல. எவர் கன்சிஸ்டன்ட் விராட் கோலி, ரஜத் பட்டிதர், படிக்கல், அதுக்கடுத்து ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இன்னைக்கு ஒன் சைடட் கேம் தான். பட் ஆர்சிபி அவங்களோட வின்னிங்கை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. எஸ்ஆர்எச் லாஸ்ட் இயர் என்ன தப்பு பண்ணாங்களோ பேட்டிங் நல்லா பண்ணாலே பவுலிங் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்றது இன்னுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கம்மிங் மேட்ச்ல அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பாய்.